ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமில் உங்கள் ஆதார் கார்டு ப்ரூஃபை வச்சு நீங்கள் எத்தனை சிம்மு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ப்ரூஃபை மிஸ்யூஸ் பண்ணி வேற ஆளுங்க எத்தனை சிம்மு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ப்ரூஃபில் வேற ஆளுங்க சிம்மு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தப்பான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ போலீஸ் ட்ராக் பண்ணி பிடிக்கும்போது உங்களுடைய ப்ரூஃப் இருக்கிறதுனால நீங்கள் தான் மாட்டுவீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுடைய நேமில் நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பர் எல்லாத்தையும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நாம ரிமூவ் பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த நேமை கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் மெசேஜ் சென்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ சென்டுன்னு கொடுங்க. சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் ஆகிடும். இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 5 ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேக்காக உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, குலுக்கல் முறையில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஸ்பேம் ஏதாவது ஃபேக் கால் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் உங்களுடைய ஃபோன் யாராச்சும் திருடிட்டு போயிட்டாங்க இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அதை பிளாக் பண்ணுறதுக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகிற ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடலாம், அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய நேமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அன்னவுன் நம்பர்ஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்தது நாலாவது ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோன் ஒரிஜினல் ஃபோனா இல்லை ஃபேக் ஃபோனா, இப்போ நம்ம செகண்ட் ஹேண்டில் ஃபோன் வாங்குறோம்னா அது ஒரிஜினலாக ஃபேக்கான்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஐஎம்ஐ நம்பர் எடுத்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா அதனுடைய மாடல், அது எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு, அது எந்த இடத்துல இந்தியன் இல்லை ஃபாரின் மொபைலா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் தெரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க, இப்போ உங்களுடைய நேமில் எத்தனை சிம் இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னுடைய ஃபோனில் இப்போ ஏன் சிம்மை நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த மூணாவது ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் மேலவே ஷோ ஆகுது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர் இருக்குது. ஸோ என்னுடைய மொபைல் நம்பரோட சேர்த்து 11 நம்பர். இதில் நான் யூஸ் பண்ணுற இந்த நம்பரை தவிர்த்து மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் மேபி நான் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஒரு மொபைல் நம்பர் தான். ஸோ இதை தவிர இருக்கிற எல்லா மொபைல் நம்பரையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மொபைல் நம்பர் பக்கமே பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நாட் மை நம்பர், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வயர்டுன்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய மொபைல் நம்பரை விட்டுட்டு மற்ற எல்லா மொபைல் நம்பரையும் அந்த செலக்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நாட் மை நம்பர்ன்றதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு மற்றது உங்களுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா நம்பரையும் நாட் மை நம்பர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட இது அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட வெப்சைட்டுக்கு ரெக்வெஸ்ட் போயிருக்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செப்பரேட்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு மெசேஜும் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்போது என்னுடைய மொபைல் நம்பருக்கு நான் கொடுத்த ரெக்வெஸ்ட் எல்லாமே சப்மிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேமில் இருக்கிற அந்த மற்ற நம்பர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிடும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியலாகவே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய நேமில் வாங்கியிருக்கிற சிம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.